ஹாய் விவோஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி. இன்றைக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கி கருவேப்பிலை தொக்கு, அதாவது மருத்துவ குணமுடைய மூலிகை கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை தொக்கு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், கருவேப்பிலை தொக்கு வந்து பொதுவாகவே நல்ல டேஸ்டியாக இருக்கும். எனக்கு இந்த பாத்திரத்தில் உள்ள இதை கூட எனக்கு வேஸ்ட் பண்ணதுக்கு தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை சாதத்தில் சாப்பிட்லாம். இப்போ வந்து வெரைட்டி ரைஸு, எந்த வெரைட்டி ரைஸியாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து இது வந்து பருப்பு ரைஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தோசை, இட்லி எதுவாக இருந்தாலும் அதில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாருங்கள், இப்படி சாப்பிட்றதுல கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதை வேஸ்ட் பண்ண கூட எனக்கு இஷ்டம் இல்லை. இந்த கருவேப்பிலை தொக்கை வந்து எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தொக்கு செய்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலைகளை நான் என்னோடய வீட்டு தோட்டத்தில் இருந்து பறித்து எடுத்துக்கிட்டு போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா இங்கே வந்து கருவேப்பிலையில் பிஞ்சு கருவேப்பிலையும் எடுக்கக்கூடாது, ரொம்ப அடியில் உள்ள முத்தல் கருவேப்பிலையும் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் தளிராக உள்ள, ரொம்ப தளிரும் ஆகாது, ரொம்ப முத்திரதும் ஆகாது, மீடியமாக உள்ள எடுத்துக்கலாம். எடுத்து கருவேப்பிலையை வந்து நம்ம என்ன செய்யணும்னா உப்பு கலந்த தண்ணியில் கழுவி அதை வந்து நம்ம வந்து டவலில், ஈரப்பதம் இல்லாமல் டவல்லையோ அல்லது ஃபேன்லேயோ காய வச்சு எடுத்துக்கிடணும். இப்போ கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து நல்ல ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா என்னோடய கைக்கு 3 கைப்பிடி கருவேப்பிலை இருக்குது. இந்த 3 கைப்பிடி கருவேப்பிலைக்கு நான் வந்து இதுக்குள்ளே மசாலையே சொல்லணுன்னா வந்து 6 வத்தல் வச்சுருக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கட்டி பெருங்காயம் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா புளி வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு 400 தண்ணி சேர்த்து இப்போ வந்து இந்த புளியை நான் ஊற வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டில் வந்து இந்த மசாலாக்களை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பெருங்காயத்தை மட்டும் தனியாக நம்ம இது பண்ணிக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா 10 பல்லு பூண்டை நான் சிறுசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல நம்ம மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாக்கள் அவ்வளோத்தையும் நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை வந்து அரைச்சி வச்சுட்டேன். ஆனால் இதில் வந்து நான் வந்து காயம் சேர்க்கலை, காயத்தை தனியாக பொடிச்சு வச்சுருக்கிறேன். ஒரு வானிலையில் இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சுருக்கிறேன். அந்த நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை இதில் சேர்க்குறேன். ஆக்சுவலாக இந்த கருவேப்பிலையை நம்ம வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும். ஸ்டவ்வை நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் ஆக்சுவலாக வந்து நல்லா வதங்க விடணும். இதில் நல்லெண்ணெயில் நம்ம வந்து செய்யும்போது சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது, அதை விட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலையை பொறுத்தவரையில் இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது என்ன சொல்லணும்னா, இது வந்து மருத்துவ மூலிகைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவு இதில் வந்து சத்து நிறையா இருக்குது. நம்ம குழம்புல 2 கருவேப்பிலையை அதாவது வாசத்துக்காக பொடிச்சு விடுறோம், அப்படி இல்லை. இந்த கருவேப்பிலையை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது, மொத்தமாக அரைச்சி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது, இப்போ கருவேப்பிலை ஜூஸு, சூப்பு அப்படி எல்லாமே சாப்பிடும்போது அது வந்து உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா வதங்கிட்டு பாருங்கள், இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துவிடுவோம். அப்படி அரைக்கும்போது நமக்கு வந்து தேவைப்பட்ட அந்த புளி கரைசலை கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை நான் வந்து புளி கரைசல் சேர்த்து தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடாக்கி வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில், அதாவது தாளிக்கிற சட்டி, அடிக்கனத்த சட்டியாக இருந்தாக்கி நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாத்திரத்தில் நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்டு நம்ம வந்து இப்போ வந்து இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. நம்ம இதில் வந்து ஒரு இனுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இனி வந்து நம்ம வந்து பூண்டை இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பொடிசாக. இதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டை நல்லா வதக்குவோம். நல்லா சிவக்க வறுக்கணும். இந்த பூண்டில் வந்து நம்ம வந்து இப்படி வதக்கும்போது ஒரு நல்ல வாசம் வரும், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இதில் பூண்டு சேர்க்குறது. இது நல்லா சிவக்க வறுபட்டுடுச்சு. இனி இப்போ வந்து கொஞ்சமாக இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதோட பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாக்கள், இந்த மசாலாக்களை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இனி வந்து நம்ம வந்து கருவேப்பிலையை நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த கருவேப்பிலையை
இதோட நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டு எண்ணெயில் கருவேப்பிலையை நல்லா ஏற்கனவே நம்ம புளி கரைசல இந்த கருவேப்பிலையில் சேர்த்து தான் நம்ம வந்து அரைச்சிருக்கிறோம். இனி இதை நல்லா வேக விடுவோம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு, இந்த தொக்குக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த கருவேப்பிலையை வதக்கி எடுக்கலாம். தொக்கு நல்லா எண்ணெயில் வெந்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயம், தட்டி வச்சுருக்கிற பெருங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேரும்போது எப்போவுமே தொக்குக்கு நல்ல வாசம் வரும். இன்னும் கொஞ்சம் வேகணும். அது வெந்துச்சுன்னா அப்படின்னா எண்ணெய் அப்படி பிரிந்து வரும். அது வரைக்கும் நம்ம இப்படி கிளறி விடுவோம். பாருங்கள், எண்ணெய் பிரிந்து அழகாக வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் போடும்போது தொக்கு இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெல்லம் இதில் நல்லா கரையிட்டோம். சுவையான மணமான மருத்துவ குணமுடைய கருவேப்பிலை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.